நிறைவு கருத்தை முன்வைக்க திரு எஸ்.ஜி. சூர்யா அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். திமுகவை சேர்ந்து அண்ணன் போஸ் அவர்கள் இலவசத்தை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, அது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இலவசத்தை பற்றி திமுகவினர் பேசி ஒரு 2-3 பேச்சுக்களை பேசுகிறோம். அப்போல்லாம் அண்ணனுக்கு மனசு கஷ்டமாக இருந்ததா இல்லையான்னு கேட்கலாம். செப்டம்பர் 2022 முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொல்கிறார், இப்போல்லாம் நீங்கள் பஸ்ஸில் எப்படி போகிறீங்க, ஓசியில் தானே போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மனசு கஷ்டப்பட்டுச்சான்னு தெரியல. இப்போது அமைச்சராக இருக்கக்கூடிய திரு துரைமுருகன் மிக மூத்த தலைவர் ஏப்ரல் 2023 என்ன சொல்கிறாருன்னா, கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், மொபைல் ஃபோன் வாங்கிக்கலாம், யார்கிட்ட வேணாலும் ரகசியமாக பேசிக்கலாம், யாரையாவது கூப்பிட்டு சினிமாவுக்கு போகலாம், உங்கள் அம்மாவுக்கு 1000 உனக்கு 1000 இப்படின்னு பேசுனது கொச்சைப்படுத்துவது இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. அதாவது துரைமுருகன் அவருடைய மகன் கதிர் ஆனந்த் வேலூரினுடைய எம்பியாக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் பரப்புரை 2024 பாராளுமன்ற தேர்தல் பரப்புரையில் பெண்களை பார்த்து பேசுகிறார். அதாவது இலவசத்தை கொச்சைப்படுத்துவது மட்டுமில்லை, பெண்களை எவ்வளவு கொச்சையாக திமுகவினர் சிந்திக்கிறார்கள்ன்றதுக்கான பிரதிபலிப்பு தான் இந்த கருத்து. எல்லா முகமும் பளபளவென்று இருக்கின்றது, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கிட்டு, பான்ஸ் பவர் போட்டுக்கிட்டு, சிங்கார் குங்குமம் வச்சுக்கிட்டு எல்லாரும் பளபளன்னு இருக்கீங்களே, என்ன காரணம், 1000 ரூபாய் வந்துடுச்சா, அதுதான் காரணம் அப்படின்னு இவர்களுடைய மாண்புமிகு எம்பி அவர்கள் சொல்கிறார். அடுத்தது பாருங்களேன், நம்ம KN நேரு அவர்கள் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் கொடுக்கறதெல்லாம் வாங்கிட்டு ஓட்டு போடாமல் போயிட்டா என்ன பண்ணுறது, இலவசத்தை பற்றி சொல்கிறார். இலவசமாக எல்லாம் கொடுக்கிறோம், ஆனால் மக்கள் நன்றியோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இவர்கள் சொல்லக்கூடிய இலவசம் என்பது மக்களினுடைய தரத்தை உயர்த்துவதற்காக அப்படின்றத இவர்களே ஒத்துக்கொள்ளவில்லை. எங்களுக்கு மீண்டும் ஓட்டு போடுவதற்கு அப்படின்னு இவங்க அமைச்சர்களே சொல்லும்போது, இவர்கள் அமைச்சர்களுக்கே இல்லாத ஒரு கருத்தை மற்றவங்க கிண்டல் பண்ணுறாங்க. உங்கள் அமைச்சர்கள் இது போன்ற கருத்துக்களை சொல்லும்போது உங்களுடைய மனம் வலித்ததா இல்லையா அப்படின்றத முதல்ல சொல்லிடுங்க. இரண்டாவது, ராகுல் காந்தி சொன்னாரா தாவேகா கூட்டணிக்கு போகணும்னு அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இன்று வரை தேர்தல் கூட்டணி முடிந்து 28 சீட்டுன்னு முடிஞ்சு, ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னு முடிஞ்சு, ஒரே ஒரு வாழ்த்தை கூட ராகுல் காந்தி அவர்கள் இன்று வரை பதியவில்லை இந்த கூட்டணிக்காக அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், ஊடகத்திலையும் கேட்குறாங்க. அடுத்தது இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மோடி அவர்கள் 3 முறை வந்துவிட்டார், அமித்ஷா அவர்கள் 3 முறை வந்துவிட்டார், இன்னும் அதிகமாக வரப்போகிறார். மோடி அவர்கள் சென்னைக்கு வராரு நாளை மறுநாள், அமித்ஷா அவர்கள் மீண்டும் 4-5 கூட்டங்களுக்கு கலந்து கொள்ள வருகிறார். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தல் முடிகிற வரைக்குமே ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கூட்டத்திற்கு கூட தமிழகத்திற்கு வருவதற்கான திட்டமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த கூட்டணியின் மீது அதிருப்தியாக இருப்பதனால் இதுவரை ஒரு வாழ்த்து கூட சொல்லவில்லை, அவர் தமிழகத்தில் பிரச்சாரத்திற்கு வரவில்லை, வருவதற்கான அறிகுறியும் இல்லை அப்படின்றப்போ அவர் அதிருப்தியில் இருக்காருன்னு மற்றவங்க சொல்வது நியாயமான ஒரு விஷயம்தான். அடுத்தது, சரி ஒரே நிமிஷம், அவங்க அதிருப்தியில் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் 3 முறை பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். ஒரு முறை கூட அதிமுக அப்படிங்கிற பெயரை உச்சரிக்கல, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற வார்த்தையும் திரு மோடி அவர்கள்கிட்ட இருந்து வரல. இதுக்கு என்ன பொருள்? 3 கூட்டத்திலையும் இது நீங்கள் திமுக கூட்டத்தில் கூட பார்த்துருக்க முடியாத ஒரு விஷயம். பின்னாடி அந்த பேக் ட்ராப்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளெக்ஸ் வைக்கக்கூடிய விஷயத்தில் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பக்கம் உயரமாக நின்று கொண்டிருப்பார், அதற்கு சமமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உயரமாக நின்று கொண்டிருக்கிறார். அதனால் இந்த கூட்டணியில் குழப்பம், அதிமுகன்னு சொன்னாரா, முதல்வர் வேட்பாளராக சொன்னாரா, இந்த கூட்டணி அமைந்த கணமே ஏப்ரல் 11, 2025 மாண்புமிகு உள்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா, இந்த கூட்டணி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் அமைக்கப்பெற்ற ஒரு கூட்டணி அப்படின்றது நாங்கள் கிளியர் பண்ணியாச்சு. எவ்வளவு முறை இந்த கேள்வி கேட்டாலும் இதே பதில் தான் உங்களுக்கு வரப்போகிறது. ஆனால் மோடி சொல்ல மாட்டார். மோடி அவர்கள் சொல்லிட்டாரு, அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு. அதாவது பேக் டிராப்ல 2 பேரும் ஒரே சமமான அளவுல மிக உயரமாக நின்று கொண்டு தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையிலான கூட்டணி தானங்க. அப்ப அவர் போட்டோ ஈக்குவலா இருக்குங்கிறது என்ன பெரிய செய்தி? என்ன செய்தினா, ஆட்சி அமைத்தவுடன் அவர் முதலமைச்சராக உட்கார போகிறார் அப்படின்றது செய்தி. அது நிச்சயமாக நடக்க போகின்றது. அடுத்தது, போஸ் வெங்கட் சொன்னாரு,
அம்மா உணவகம்லாம் மூடிட்டோமா, எல்லாம் பழைய மாதிரியே தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சென்னையில் இருக்கக்கூடியவங்க ஒரே ஒரு இடத்துலையாச்சும் அம்மா உணவகம் கடந்த ஆட்சியில் இருப்பது போன்று இன்று நடைபெற்று கொண்டு இருக்கின்றதா அப்படின்றதுக்கு நீங்களே சாட்சி. உங்கள் ஊடகம் மூலமாக எல்லா அம்மா உணவகத்துலையும் போய் கணக்கெடுத்து பாருங்கள். கிட்டத்தட்ட 500 உணவகங்கள் சென்னையில் இருந்தது, இன்றைக்கி 150 உணவகங்கள் தான் செயல்பாட்டில் இருக்குது. அந்த 150 உணவகத்துலேயும் முதல்ல இருந்த மாதிரி வெரைட்டிஸ் இல்லை, டிஷ் இல்லை, மூடிட்டாங்க. அதனால் நாங்கள் அம்மா உணவகம்ன்ற பேரை மாற்றவே இல்லை, நாங்கள் அதுக்கு எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு பேக்ட்ராப்பில் இருந்துட்டு அந்த உணவகங்களை படிப்படியாக குறைத்த சாதனை தான் திமுக அரசாங்கத்திற்கு இருக்கின்றது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எங்களுடைய மாண்புமிகு சட்டசபை உறுப்பினர் எம்ஆர் காந்தி அவர்கள் சட்டசபையில் பேசுகிறார். அப்போ ரகுபதி அவர்கள் சட்ட அமைச்சராக இருக்கிறார். நாகர்கோயிலில் ஒரு அரசாங்க சட்டக்கல்லூரியே இல்லாத நிலைமை இருக்கின்றது, அதனால் தயவு செய்து ஒரு சட்டக்கல்லூரியை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறார். அதற்கு அப்போது சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், சட்டக்கல்லூரி அமைப்பதற்கு எங்களிடம் பணம் இல்லை, அதனால் சட்டக்கல்லூரியை அமைக்க முடியாது. நாங்கள் கேட்குறோம், திரு கருணாநிதி அவர்களுடைய சமாதியை புனரமைப்பதற்காக 40 கோடியை செலவு செய்த நீங்கள், அவருக்காக ஒரு பேனா சிலை வைப்பதற்கு 85 கோடி ரூபாயை செலவு செய்ய தயாராக இருந்த நீங்கள், கார் ரேஸ் நடத்துவதற்கு 50 கோடியை செலவு செய்த நீங்கள், கடன் மேல் கடன் வாங்கி நாளொன்றுக்கு 171 கோடி ரூபாயை வட்டியாக மட்டும் கட்டக்கூடிய உங்களால் ஒரு சட்டக்கல்லூரியை அமைப்பதற்கு கூட மனமில்லை என்றால், கல்விக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை, வேலை வாய்ப்புக்கும் கொடுக்கவில்லை. அது இரண்டிற்கும் 2 ஆண்டுகள் முழுவதுமாக ஆட்சி செய்தால் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஆட்சியில் தான் இங்கே இருக்கக்கூடிய ஐஃபோன் உற்பத்தி தொழிற்சாலைகள் முழுக்க தமிழகத்திற்கு வந்தது. அவங்க வேலை செஞ்சதுக்கு திமுக இன்னைக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கிரெடிட் வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி ஓலாவினுடைய திமுக விடக்கூடிய ஓலாவையை விட உண்மையாக ஓலான்னு ஒன்று இருக்குது நிறுவனம். அந்த ஓலாவில் 2 வீலர் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், இல்லை மற்ற அந்த ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், அதன் மூலமாக இன்றைக்கி 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது என்றால், அந்த தொழிற்சாலை முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது தமிழகத்திற்கு கொண்டு வந்த தொழிற்சாலைகள். அப்போது கல்வி நிறுவனங்கள் அதிகமாக கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள், வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு அதிகமான தொழிற்சாலைகளை கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இங்கே இருக்கக்கூடிய 100% இளைஞர்கள் இருக்கீங்க. நம்மளுக்கு தேவை கல்வி, வேலை வாய்ப்பு. இது இரண்டிலும் திமுக படுதோல்வி அடைந்திருக்கின்றது. அதிமுக மிக பிரகாசமாக செயல்பட்டது. அதனால் நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுக தலைமையிலான ஆட்சி தான் வர வேண்டும். நிச்சயமாக வரும் என்பதை ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு எஸ் சி சூர்யா.